ஃபன்னியஸ்ட் ஸ்டார் டுடே எபிசோட். கோமதி கிட்ட அத்தை நீங்கள் மட்டும் மீனாக்கா கிட்ட பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் பண்ண வேலையை நம்ம அம்மா கிட்ட சொல்லட்டுமா? என்னடி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அத்தை நான் பிளாக்மெயில் பண்ணல அத்தை, இருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. யார் மேலேயும் எந்த ஒரு தப்பு இல்லை, அப்புறம் எதுக்கு அத்தை கோவம் அப்படின்றாங்க. சரிடி பேசுகிறேன் சொல்லாது அப்படின்றாங்க. என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுனீங்க, இப்போ நார்மல் ஆகிட்டீங்க. என்ன அத்தை ஏதோ ராஜி சொன்னா அதை பார்த்து நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க? பயப்படுறேன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க. இல்லை அத்தை எனக்கு என்னமோ நீங்கள் பயப்பட்ட மாதிரி தான் தெரியுது, என்ன விஷயத்துக்காக நீங்கள் பயந்தீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போலன்றாங்க. நான் எதுக்காக பயப்பட போகிறேன்? அதெல்லாம் பயப்படலம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியத்த உண்மையாவான்றாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், நான் எதை கண்டுமே பயப்படல, நீ ஏன் எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறேன்றாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி மயில யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா வராங்க. அதுக்கப்புறம் மீனாவும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அத்தை மீனாக்கா கிட்ட சகஜமாக பேசுங்கன்றாங்க. அப்புறமா மீனாவும் அவங்களுடைய அத்தையும் நார்மலாக எப்பயும் போல் நல்லா பேசுகிறாங்க. என்னதான் நடக்குதுங்க புரிஞ்சுக்கவே முடியல இவங்கள அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நேரம் பார்த்தா அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு சண்டை போடுறாங்க, மறு நேரம் பார்த்தா சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு குழப்பத்தில் இருந்துட்டுருக்காங்க தங்கமயில். அதுக்கப்புறம் தங்கமயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது நடந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே மீனா அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பினஸோடு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. என்னன்னே ஒன்றும் புரியல, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து அவர்கிட்டயே நீங்கள் பேசணும், அதை பேசிட்டீங்கன்னா அவருமே சந்தோஷப்படுவார் அப்படின்றாங்க. சரி சரி பேசுகிறேன் ஆண்டி, உன் மாமா இல்லாத நேரம் மட்டும்தான் நான் பேசுவேன், மற்ற நேரத்தில் என்ன பேச சொன்னீங்க அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன்றவங்க. இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப அழகாக ரெடிட்டு வருங்க. செந்தில் உன்னை இப்படி பார்க்க மாட்டோமோன்னு எங்கிட்ட இருந்தையா, உன்னை இப்படி பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா பூஜையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த தீபார்த்த நேரம் வந்து வச்சு விடுறாங்க. வச்சு விட்டு அங்கேருந்து வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க எல்லாருமே. அப்புறமா வந்து சரணன் வராங்க. அவங்களுமே வந்து நீ நல்லபடியாக வந்து வேலைக்கு போய் சேர்ந்து நல்ல வேலை செய்யண்டானுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பழனி இவங்க எல்லாருமே வருவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து எல்லாம் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பாண்டி வரலன்றது ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. மீனாவுடைய அப்பா ரவியுமே வந்து வாழ்த்து சொல்லிட்டு காலை விடுறேன்னுவாங்க. அப்பா ஏற்கனவே பேசுகிறாங்க, கதிர் விட்டு வராங்க சரின்றாங்க. நீ வாமா என் கூடன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா இவங்க பைக்கில் போகிறாங்க. ஏமாம்மா இன்னும் சம்மந்தி வரலையா, வழி அனுப்பிச்சு வைக்கலையாண்டாங்க. இல்லைப்பா ஒரு வேலை, என்ன வேலையாக இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணலாமாம்மா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. சரி விடுங்கப்பா, அவங்களுக்கு எதோ முக்கியமான வேலைன்ட்டு அந்த டாபிக் அப்படியே விட்டு அவங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க நம்ம மீனா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கதிர் பேசிட்டு வரவங்க எதையோ யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. என்னென்னாச்சு எதையோ யோசிச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்பாவை யோசிச்சு தாண்டா அவர் வருவாருன்னு நினச்சேன், அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வரல, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத விடுன்றாங்க. இங்கே பாண்டியன் வந்து வீட்டில் யாரும் இல்லை, கடையில் யாரும் இல்லை, எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறான் இல்லையா செந்தில், அதான் வழி அனுப்பிச்சிட்டு வந்தோம். ஆமாம் போடலாத வேலை அவங்களுக்கு வழி அனுப்பிச்சிட்டு வந்தீங்கன்னு சண்டை போடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.